வாங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா வந்து ஆட்டுக்கால் குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் வந்து நல்லா கழுவி, ஒரு ஆட்டுக்கால்ப்பா 4 கால் நல்லா கழுவி அவங்க வாட்டி கொடுப்பாங்க. நம்ம வந்து இங்கே நல்லா சுத்தம் பண்ணி சீவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து இது வந்து இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் விட்டு காய விடுவோம். காய விட்டோடனே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம். நம்ம ரொம்ப இது வந்து வேக விட போகிறோம். ரொம்ப பச்சை வாசனை போகணும்னு இல்லை, லேசாக வாட போனால் போகிறோம். பாருங்க, பச்சை வாசனை லேசாக போனால் போகிறோம். அதாவது வந்து கால் ஆட்டுக்கால் வேக போடுவோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். என்ன போடும், ஃபஸ்ட்டு இது வேகத்தான் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நல்லா 1 சப்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா வேகணும். 10-15 விசில் வரையும் நல்லா வேக விட்டுணும். வேக விட்டு ஒரு 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதில் நல்லா எசன்ஸ் எல்லாம் நல்லா ஜூஸ் நல்லா இறங்கி நல்ல எண்ணெயாக இருக்கும். அப்புறம் குழம்பு வச்சோன்னா இன்னும் சூப்பராக வந்து மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருவோம். நல்லா ஆட்டுக்கால் வந்து வேக போட்டிருக்கேன்ப்பா. 10-15 விசில் வரையும் நல்லா வேக போட்டுருங்க. வேக போட்டுட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் விட்டுருங்க. அதில் நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கும். நமக்கு வந்து சூப்பு குடிக்கணும் அப்படின்னா அதில் மிளகு சீரகம்லாம் இடித்து போடணும். நம்ம குழம்புக்கு வந்து தனியாக வந்து மிளகு சீரகம்லாம் வறுத்து தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ மிளகு சீரகம்லாம் நான் போடலை. நான் டைரெக்டாக வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன். சரிங்களா? சூப்புனா இன்னொரு நாளைக்கு வந்து சூப்பு போட்டு காமிக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீல வாக்கில் சின்ன தக்காளி, சின்ன சைஸில், அதுதான் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். கத்திரிக்காய் வந்து நல்ல நீல வாக்கில் இங்கே பாருங்கள், நல்லா எல்லாமே இப்படி பார்த்து போடணும். அப்போ தான் ஏதாவது சொத்தகத்து இருந்துடும். இந்த வந்து வெங்காயம் போடுறோம். பச்சை மிளகா போடலாம். பெரிய பச்சை மிளகா 1 போடுறேன். நல்லா இருந்தால் வதந்துட்டு போடுறேன். ஒரு கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுது நல்லா வதங்கட்டும். நல்லா வேகிற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா 1 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தக்காளி போட்டு வந்துடுறேன். குழம்பு தகுந்த கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவு போடணும். தக்காளி சீக்கிரம் மசியும். இது வந்து பொடி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறது தாளிப்பு கொடுக்குறதுக்கு. கடைசியில் குழம்பு இறக்கி வச்சுட்டு தாளித்தோம்னா நல்லா ருசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டிருக்கோம் பாருங்க, இல்லாட்டி கருத்துரும்ல. இது வந்து எல்லாம் அரைச்ச மசாலா, மல்லி மிளகா மிளகு சீரகம் எல்லாம் அரைச்ச மசாலா. மிக்சியில் அரைக்கலாம், இல்லாட்டி அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் இந்த கத்திரிக்காய் வைக்கிறதோட இதை வந்து நம்ம ஊற்றுறோம். வேக வச்சது வந்து ஊற்றுறோம். குட்டி தேங்காய் 1/2 மூடி எடுத்துருக்கேன். ஒரு 4-5 முந்திரி இதை வச்சு வலுவலில் அரைச்சி ஊற்றிக்கலாம். வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி 1 டீஸ்பூன் அளவு போடுங்க. கத்திரிக்காயும் கால் சேர்ந்து வருது பாருங்க. ஆட்டுக்கால் இது தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சி ஊற்றுறோம். குழம்பு நல்லாயிருக்கும். இடியாப்பம், இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள், முழுசாக எண்ணெய் கத்திரிக்காய் போடுற மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும்.
10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு வந்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க போருமான்னு. கரெக்டாக இருக்குது. நல்லா கார சாரமாக சுள்ள உள்ள நல்லா வந்திருக்கு. பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. குழம்பு நல்லா கோச்சிருச்சு பாருங்க. நல்லா நல்லா வெந்து இந்த பாருங்க சூப்பராக வந்துருச்சா. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். 2 கரண்டி, 2 சோம்பு, 2 சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஆல்ரெடி கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். அப்படியே தூவிட்டோம் வாசனை. ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து மூடி வச்சிடணும். அப்படி ஆட்டுக்காலும் கத்திரிக்காயும் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஆட்டுக்காலும் கத்திரிக்காயும் அப்பத்தா சொன்ன மெத்தடில் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.